This is Vijay Barni. So, Rocks Nature Entertainment presents மகரம் படத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த படம் வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலையுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ பேன் இண்டியன் ஃபிலிம் ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை ஆகஸ்டின் பிரபு அவர்கள். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ராம் மணிகண்டன் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்ம டீசர் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஓஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து இந்த படத்தை பண்ணதுக்கு ஆகஸ்டின் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அண்ட் இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அண்ட் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு ட்ரீசர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் டு ஷூட் பேஸ்ட் ஆன் அந்த ஜெயிண்ட் ஷார்க் இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, மெக்லடான் அப்படின்னு ஒரு ஜெயிண்ட் ஷார்க் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மூவி ஃபுல்லாக வரா மாதிரி அவங்க பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ another ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், 700+ விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு தட் டு த என்டையர் டீம். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த ப்ரீக்வல் ஆஃப் another ஃபிலிம், தட் இஸ் சத்தூர் அப்படின்ற மூவி. இதே டிரெக்டர் இதே டீமோட சீக்குவலாக பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீக்குவல் வரும். ஸோ இட் இஸ் அ சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஆஃப் ஆகஸ்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில், சத்தூர் படத்தில் 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். அண்ட் கண்டிப்பாக நானே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா எப்படி, நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூவை கூப்பிட்டுருந்தோம் இல்லையா? ஸோ எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். So let's call the crew of Magaram. முதலாவதாக எடிட்டர் கார்த்திக் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். The DOP of the film அமல் டாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் நிர்மல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்டர் சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் ஒன் ஆஃப் த லீட் அமர் அவர்கள், ஆக்டர் அமர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் த ஆக்ட்ரஸ், த லீட் ரோல் ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் இஷிதா பரத் சாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இஷிதா பரத் ஷா. ஆக்டர் அசோக் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் த லீட் ஆஃப் த ஃபிலிம், த ஹீரோ ஆஃப் த மூவி அஜித் விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிரெக்டர் ஆகஸ்டின் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம், கண்டிப்பாக சொல்லி ஆகணும், உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ராக்ஸ் நேச்சர் என்டர்டைன்மெண்ட் ராம் மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எஸ், த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ஆதர்ஷ் சந்திரசேகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். என் பேர் ஆதர்ஷ், இந்த படத்தோட இசையமைப்பாளர். நம்ம இதுக்கு முன்னாடி 2 years பேக் அகெயின் இந்த சேம் ஆடிட்டோரியமில் சதூரோட ஈவெண்ட்டுக்கு நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் இஸ் அவர் டைரக்டர் மிஸ்டர் அகஸ்டின் பிரபு அண்ட் த ப்ரொடியூசர். அவங்க 2 பேரோட மனசு வச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இப்போ எல்லாங்களாம் வேறு நியூ டீமில், அண்ட் ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஆல் கிராண்டியர். நீங்கள் டீசரில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஓஷன் ஷாட்ஸ், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு தேவ்
they didn't lose on quality. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஷோ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம அவரை நிறைய கேரக்டர் ரோல்ஸில் பார்த்துருவோம், நிறைய விரும்பி அவரோட நடிப்பை ரசிச்சிருப்போம். ஸோ இப்போ அஜித் விக்னேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகரம் எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோன்னே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஒரு படம்னு ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது, நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல விதமாக எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகர்ஷன் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோன்னே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருண்ணா பண்ணுறா, யாருண்ணா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட மொதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோடு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களாம் அந்த லீடு அப்படின்றது கிடையாது. இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பாக இன்னும் செமையாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி. அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான். ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நடிச்சிட்ருக்கேன்னா அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமைதுன்னும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல், அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்போயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம், டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா.
அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்து எங்களை வந்துட்டு எங்களோட ஒர்க்கெலாம் ப்ராப்பராக ஜென்யூனாக வாங்கின ப்ரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 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 சின்ன ஸ்கேல் அப்படின்ற சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு கிடையாது, ஒரு படமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எழுதும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் இன்னும் நிறைய வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவர் இதே மாதிரி இன்னும் நிறையா படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு, ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்கார்ற ரோலே ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரையும் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்களோட ஒர்க்கை ஜென்யூனாக பண்ணி அடுத்தடுத்த ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட 70% ஆஃப் த விஷுவல்ஸ் வந்து ஓஷன் அப்படின்றத தாண்டி நிறைய ஃபுட்டேஜஸ் எவ்வளோ ஸ்டாக்ல இருந்திருக்கும், எவ்வளோ வந்து ரஷ்ஷஸ் இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதெல்லாம் அழகாக எடிட் பண்ணி நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க எடிட்டர் கார்த்திக் செல்வம் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அகஸ்டின் சாருக்கும் மணி சாருக்கும் நன்றி. தமிழில் ஃபஸ்ட் டைம் ஒரு மான்ஸ்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். நீங்கள் தேட்டரில் பார்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக ஆக்டர் அசோக் குமார் அவர்களே பேச அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சமூக ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகஸ்டின்னா, நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சத்துர் படம் டீசர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஜாலியாக தான் கேட்டேன். ஐ மீன் ஒரு ஏக்கத்தோடவும் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு என்னையும் வச்சு ஒரு படம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சிரிச்சுட்டு நாங்களும் ஜாலியாக விட்டோம். ஆனால் நாங்கள் ஜாலியாக விட்டாலும் அவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அடுத்த படத்துலேயே ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சார், இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஜித் ப்ரோ கூட தான் எனக்கு நிறையா சீன்ஸாக அமைஞ்சது. அண்ட் அவர்கிட்ட நான் ஷூட்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தேன், ப்ரோ உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறீங்க, ரொம்ப எந்த ஒரு ஷாட்டுமே ரொம்ப அந்த ஒரு மெனக்கெடலே தெரியாது, ரொம்ப கேஷுவலாக அடிச்சு விடுவார். ஸோ அதுவும் எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு அழுகிற ஷாட் வரும், ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக கண்ணு சிவந்து கரெக்டாக கண்ணீர் வரதெல்லாம் பார்க்கும்போதே பொறாமையாக இருந்துச்சு. பட்டு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அமர்னா, மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலிமா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 25+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் கூட இந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் அமைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிர்மல் ப்ரோ, அவர் கூடயும் எனக்கு என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு டெலிஃபிலிம் ஒன்று வரும்போது எனக்கு டூப்பாக நிறையா ஸ்டண்ட் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ அவர் கூடயும் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாமி ப்ரோ, அவரோட வாய்ஸுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் த்ரோலே வந்து அவருக்கு நான் ஆக்டிங் சரளமாக வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அண்ட் இஷிதா, அவங்க வந்து மும்பையில் ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து இங்கே எப்படியோ அவங்களுக்கு வாய்ஸ் வந்து நம்ம டப்பிங் தான் கொடுக்க போகிறோம்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களோட டைலாக்ஸ் தமிழில் இருக்கிறது வந்து ஹிந்தியில் முன்னாடி நாள் நைட் நோட் பண்ணி அடுத்த நாள் வந்து அப்படியே ஒரு கார்னரில் நின்று மக் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அண்ட் அமல் ப்ரோ இந்த ஒரு ரிக்கை மாட்டிட்டு பிஸ்கட் ஒரு கையில் சாப்பிட்டு அடுத்தடுத்த ஷாட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவர் பார்த்த பாவமாக இருக்கிற ஒரே இடம் என்னென்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டே இதெல்லாம் வேணாண்டாவா, இதெல்லாம் தேவைப்படாது, நான் எப்படியோ கட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்போ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என்ன வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் எடிட்டர், அவர் உங்களுக்கு டீசர்லேயே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ அவருக்கும் என்னோட பாராட்டுக்கள். அண்ட் மியூசிக் அண்டு ஒரு எப்படி சொல்ல, மியூசிக் அண்ட் சவுண்ட் தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்துருக்கீங்க ப்ரோ. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தை வந்து என்ன இதோட ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து நிறையா மெக் அண்ட் நிறையா சிஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து படங்க ஹாலிவுட்டில் நம்ம பார்த்துருப்போம். பட் தமிழில் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்ட கதைகளை பேஸ் பண்ணி நம்ம மண் சார்ந்த, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மண் சார்ந்த கதையாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை, நம்மளோட ஹிஸ்ட்ரியை வச்சு இவ்வளோ ஒரு கற்பனையான ஒரு கதையும் கலந்து பண்ண ஒரு கதை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் என்னோடய சிஸ்டர்-இன்-லா கமலி, அவங்க வந்து ஒரு சின்ன அண்ட் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அண்ட் நான் சில பேர்த்துக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்பா அம்மாவுக்கு நன்றி. என்னோட மை வெரி ஓன் பிரதர் ஆனந்த்ராஜ், விக்ரமண்ணா, சரவண் பிரபு, அபிலாஷ், மோகன்வேலு, பரத், வினீஷ், பண்பு செல்வன் சார், யானி, என்னோட தம்பி பிரகதீஷ் அண்ட் சந்தோஷ், இவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சினிமா டீச் பண்ணி கொடுத்ததுக்கு, டைம் அண்ட் டைம் அகெயின் எனக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ரிஷிகா, ஆரியன் அண்ட் ஆதிரா ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். அண்ட் ஒரு கலைஞனுக்கு ஒரு மேடை ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எனக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்ததுக்காக அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக டிஓபி ஆஃப் த ஃபிலிம் அமல் டாமி அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே ஓகே இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. இது நாங்கள் ஒரு சின்ன படம்னு எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அது கொஞ்சம் பெரிதாக ரீச் பண்ணணுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக ஆக்டர் சாமி அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு குட் ஈவினிங். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மைக்கு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கு. மகரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது வந்து ஹீரோ அஜித் அண்ணன் தான் சொல்லணும். காலேஜிலேருந்து சீனியர், ஒரு செட்டு முன்னாடி எனக்கு சீனியர். எங்கே போனாலும் சினிமாவை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது நானும் அவருமா தான் இருப்போம் காலேஜில். அதை தாண்டி அவர் பின்னாடியே ஓடி 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 என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இதுவா, அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதுவா, சாமி இது பண்ணுறா அது பண்ணுறா. எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு டான்ஸராக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்ணுறப்போ ஓகே அண்ணனை பார்த்து கொஞ்சம் நமக்கும் ஆக்டிங்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழியிலே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் இது வந்து ட்ரை பண்ணுறா அது வந்து ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறப்போ போய் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளஸ்டு டு ஹாவ் அ சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா, நீ கரெக்டாக இருப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையனை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பினோடனே சரி வந்துரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துரு அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் எதுவுமே ஆக்டிங் ஆடிஷன் எதுவுமே வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்துடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். போனேன், ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணுறப்போ சூப்பராக செம்மையாக பண்ணுற, சூப்பராக பண்ணுற, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் உன்னை க்ரூம் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எனக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.
ஷூட் ஸ்பாட்டை பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லாகவே கடல் அது சம்மந்தமாக இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்போ நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே தான் இருந்தது. இதில் இருக்க மெக்லடான் அது கூட மேக்ஸிமம் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி போய் தான் பயங்கரமான கமோஷன்லாம் நடந்து என்னால் தான் படம் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகும்னு நம்பிட்டு இருக்கேன். யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது என்னால் டக்குன்னு வரமாட்டேது. என்னோட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, அம்மா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சினிமா ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நந்திவர்மன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன், பட் அதில் ஸ்டேஜில் ஏறினதில்லை. மகரமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹோப் இது மாதிரி நிறைய ஸ்டேஜுக்கு வருவேன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர், முக்கியமாக ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அமல் டாமி, அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் என்ன சொன்ன மாதிரி அந்த தெருவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கப்போ நானும் பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னொரு ஷார்ட் ஃபிலிமில் எனக்காக டிஓபிலாம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எடிட்டர் கார்த்தி அண்ணா, அவர் வெறும் எடிட்டர் மட்டும்லாம் இல்லை, எல்லா ஷூட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தார். ஆனால் நீங்கள் உங்கள் பேருனா அப்படின்னா கார்த்தி, நீங்கள் எடிட்டரா ஏதாவது காட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் காட்ட முடியாது தம்பி, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் பார்க்கணும், எதாக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், அப்போ தான் அண்ணனோட வேலை தெரியும் அப்படின்னாரு. செம்மையாக தெரியுதுண்ணா. தேங்க்யூ ஸோ மச். செட்டில் எல்லாரோடையுமே செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்டு என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாத்துக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாவ் எ குட் டைம். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்டர் நிர்மல் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சிரமம் எடுத்து இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, மிக்க நன்றி. இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்டிங். அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக சகோதரர் அகஸ்டின் பிரபு அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறோம். ஆக்டிங் டீம் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், அகஸ்டின் பிரபு டைரக்டர் அவர் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறேன். நர்வஸாக இருக்கு. ஓகே, ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், லைக் அ பிரதர். அவருடைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் சேர்ந்து ஆக்டிங், தென் நிறைய ஸ்டன் கோரியோ பண்ணியிருக்கேன். தென் அசோக் அவனுடைய ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்க்கு ஸ்டன் கோரியோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக தெரியும், லைக் எ பிரதர். இதில் சதுரில் கூட ஸ்டன் கோரியோ, அதில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்டிங்க்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்பி கொடுத்ததுக்கு டைரக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மூவியோடைய ஷூட்டெல்லாம். பெரும்பாலும் அது கடலில் ஷூட் பண்ணலாம், அதை சார்ந்த படமானால ஃபுல்லாக கடல்லே இருந்துச்சு. ஒரு சில சேலஞ்சஸான ஷாட்லாம் இருந்துச்சு, லைக் கடலுக்குள்ளே நீந்த வேண்டியது இருக்கும். நம்ம மற்ற இடத்துல ஷூட் எடுக்கிறது தான் நமக்கு தெரியும், எல்லாமே பார்க்க முடியும் என்ன இருக்குது அப்படிங்கிறது, சேலஞ்சஸ், அந்த சவால்களை பார்க்க முடியும். பட் கடல்னு சொல்லும்போது நீங்கள் சுற்றி பார்க்கும்போது மேலே ஆகாயம், சுற்றி பார்க்கும்போது தண்ணி. ஸோ ஒரு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு, ஏன்னா கடலோடைய ஆழத்துலலாம் நீந்த வேண்டியது இருந்துச்சு. சேஃப்டி கார்ட்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு சில சேலஞ்சஸ் இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக போச்சு. அதுக்கு இறைவனுக்கு ரொம்ப முதலாவது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஃபோர்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டீசரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆக்டர்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லீட் ரோல் பண்ண அஜித் ப்ரோ ஆகட்டும், சாமி ப்ரோ ஆகட்டும், அமர் ஆகட்டும், அசோக் ஆகட்டும், ஃபீமேல் லீட் ஆகட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டர்ஸ் அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த மூவி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் போய் சேருதுன்னா அது உங்களால் தான். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ரொம்ப தேவை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதில் மெஜாரிட்டி பீப்புள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவம், ஒரு ரொம்ப
லோவான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஏதோ சாதிக்கணும், பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு கனவோட ஆசையோட வந்திருக்கிறவங்க. ஸோ அவங்க கனவுக்கு ஆசைக்கு ஒரு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர்களாக நீங்கள் இருந்து இதை ப்ரொமோட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய அவருடைய அருள் வேணும். ஸோ இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக இவரை பற்றி சொல்லணுன்னா, ஹீஸ் அன் ஆக்டர், மார்ஷியல் ஆர்டிஸ்ட், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு, சீரீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக்டிங் அப்படின்ற விஷயத்த பேஷனாக எடுத்துக்கொண்டு இன்னி வரைக்கும் அதுக்காக உழைச்சிட்ருக்க ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்க அமர் அவர்களை பேச அழைக்கிறேன். Thank you so much for that lovely introduction. And அஜித் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் அசோக் சொன்ன மாதிரி, ரொம்ப உண்மையான விஷயம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவோம். ஸோ டெஃபினெட்லி ஒரு மேஜர் பங்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ், உங்கள் டைம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் ஆல்சோ. அண்ட் சத்தூர் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் இங்கே போச்சு, ஒரு ஈவெண்ட் ஒன்று போச்சு. அண்ட் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, குடும்பஸ்தனில் இவர் குரு சார் கூட ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட்லி ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தில் ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சத்தூர் வாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இந்த படத்தில் ஒரு சாலிடான ரோல் தேங்க்ஸ் டு அகஸ்டின் ப்ரோ எனக்கு கிடச்சிருக்கு. ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க, இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அசோகா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், அஜித் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சத்தூரோட ஷூட்டில். அண்ட் அசோக் ஆல்ரெடி சொல்லிட்டார், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு பேசவே வராதுண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டாரு. ஸோ அசோக் கூட எனக்கு தெரிஞ்சு 25 மைட் பி அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். அவர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு when I see him in a feature film எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிர்மல் இஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன், எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஹீஸ் அ சாம்பியன், நேஷ்னல் சாம்பியன், வெரி ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். அண்ட் எந்த கோரியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஃபைட் கோரியோகிராஃபியாக இருந்தாலும் அவரை கூப்பிடுவோம். அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல் தட். தென் இஷிதா, வி பிகேம் வெரி க்ளோஸ் அட் த டைம் ஆஃப் த ஷூட் ஆஃப் சத்தூர். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும்போது we were all excited. It's nice to have her on set. ஒரு பயங்கர பாசிட்டிவ் bubbly kind of energy. Then of course the cinematographer Amal, very nice person. ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எந்த சுச்சுவேஷன்லையும் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆதர்ஷ், அனதர் சில் கை. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைமில் வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம், இன்ட்ராக்ட் வித் ஹிம். நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சவுண்ட் மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டருந்து. தென் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக பேச மாட்டார், பட் அவருக்கும் ஒரு ஜாலி சைடு இருக்குது. he also has a very fun side. Then we have ராம் மணிகண்டன் ப்ரோ, thank you so much for trusting us. தொடர்ந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வித்தவுட் அ ப்ரொடியூசர் இதெல்லாமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அகஸ்டின் ப்ரோ, அவர் கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 years ஆஃப் ட்ராவல். ஒரு டிவி ஷோவில் ஸ்டார்ட் பண்ணி தென் சத்தூர் ஹேப்பண்ட், சத்தூரோட பைலட் வெர்ஷன் நடந்துச்சு, தென் சத்தூரோட ஃபீச்சர் வெர்ஷன் நடந்துச்சு, நவ் அகெயின் மகரம். ஐ அப்சல்யூட்லி லவ் யூ ப்ரோ. நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுக்குறீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் லவ். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அகெயின் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து, பிகாஸ் லாட் ஆஃப் பட்டிங் ஆர்டிஸ்ட், பட்டிங் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு த யூனிவர்ஸ். எவ்ரி ஆர்டிஸ்ட் ஐ திங்க் இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ் இல்லைங்களா? எஸ், நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு த யூனிவர்ஸ். And yes, definitely to my family, my mother, my wife, my brother, my little son. இப்போ தான் அவனுக்கு 5 வயசு ஆச்சு. ஸோ இவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஐ எம் ட்ரூலி தேங்க்ஃபுல்
ஃபார் புட்டிங் அப் வித் மீ. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஜேர்னி கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, பட் அட் த சேம் டைம் இன்ஸ்பைட் ஆஃப் சேலஞ்சஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் மீ. அதனால ரொம்ப சந்தோஷம். க்ரௌடில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆதித்யா, அதுக்கப்புறம் ஆனி இஸ் ஆல்சோ ஹியர், ஜே ஜாக்சன் பிரதர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபைட் சீன். அது அகஸ்டன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. செந்தில் ப்ரோ பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே நான் அகஸ்டன்ட்ட சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி தட் பர்சன் இஸ் செந்தில் ப்ரோ. பர்ஃபெக்டான அடிஷன் டு த டீம். அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவருக்கு லோடு கம்மியாக இருக்கும், அகஸ்டனுக்கு லோடு கம்மியாக இருக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் இதை பற்றி பேசினா மக்கள் வில் டெஃபினெட்லி ஃபாலோ சூட். பிகாஸ் நீங்கள் தான் அந்த ஒப்பீனியன் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஈவன் ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது அதுக்கு ஒப்பீனியன் லீடர்ஸ் வேணும், அதை பற்றி பேசணும். ஸோ பீப்புள் ஷுட் நோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்திருக்கலாம், நிறைய ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கலாம். பிகாஸ் 70% ஆஃப் த ஷூட் ஓஷனில் நடந்ததுனால. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் இஷிதா பாரத் ஷாஷ் டு த ஸ்டேஜ். எஸ். Hello everyone. So I am Ishita and I'm playing Nivi's character and I'm an archaeologist in this film. But I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean, they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu, you know, one thing I want to share is in the 80% of the film, I was without makeup and I was always behind him. little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me and I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride. And we have made this with a lot of love and passion, and we need your support to make this a success. And lots of love, and have a lovely evening, guys. Thank you so much. க்ரூ மெம்பர்ஸ் சொன்ன மாதிரி சச்ச எனர்ஜி பாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக த கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லி நம்ம டிரெக்டரை சொல்லுவோம், பட் அதையும் தாண்டி ப்ரொடியூசர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இத்தனை பேருக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு சில வார்த்தைகள் பேசணும் சார் நினைக்கிறேன். ஸோ ராக்ஸ் நேச்சர் என்டர்டைன்மெண்ட்டோட ஃபவுண்டர் ராம் மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க உங்களை பார்த்து. ஓகே, ஸோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நம்ம சதுர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தோம். இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். லாஸ்ட்டு நம்ம சதுர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், நிறைய சப்போர்ட் கிடச்சிது. அது எதனால்னா உங்களால தான், உங்களுடைய சப்போர்ட்னால தான் அவ்வளோ ரீச் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நிறையா கரெக்ஷன்ஸ், நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. எப்படின்னா நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஃபீட்பேக்கும் விட எப்படி சொல்லணும், நல்ல ஃபீட்பேக் தான். சின்ன சம் கரெக்ஷன் இது பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அகெயின் எங்களுக்கு ஒரு ஃபீல், இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன குவாலிட்டியாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் சதுரில் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில் எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஜஸ்ட் இது மாதிரினா கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா ஒர்க் பண்ணோம். இதில் இடையில் எங்களுக்கு டைம் இருக்கும்போது ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் மகரம். இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லினா, ஒரு நாள் நாங்கள் ஃபேக்ட்ரியில்
இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார், ப்ரோ இதுக்கு டைம் ஆகுது, இந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்டை சீக்கிரம் முடித்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அது எப்படி சொல்லணும்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்துருப்போம். அது மாதிரி கன்னட ஹீரோ இவங்க தான் வேணும் அது மாதிரிலாம் கிடையாது. ஹீரோ இல்லாமல் ஹீரோஸ் இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் அது மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக அது ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, செகண்ட் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், தப்பு நினச்சிக்கிறீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ அந்த எல்லா மிஸ்டேக்கையும் இதில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணிடுற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் பண்ணிட்டோம். இதே எகெயின் செகண்ட் ஃபிலிமும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டைரக்டரோட கதையை எப்படி சொல்கிறாரு, அந்த கதையை வந்து நல்லா சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறாரு, பண்ணதுக்கப்புறம் பண்ணிடுவார், ஆனால் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அகஸ்டின் ப்ரோவோட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் மகரம்கான ஷெட்யூல் சொன்னதே, ஷூட்டிங்கான ஷெட்யூல் சொன்னதே பார்த்தீங்கன்னா 22 டேஸ் சொன்னார். அந்த டேஸ்க்குள்ளே அவர் முடிச்சிட்டாரு. நீ போய் சொல்ல பார்த்தோம்னா 19 டேஸ்லேயே ஒர்க்கை முடிச்சிட்டாரு. எஸ் ப்ரோ, 19 டேஸ் தானே, 19 நாள் 19 டேஸில் ஒர்க்கை முடிச்சிட்டாரு. ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ஹாப்பி தானுங்க, ஏன்னா சொன்ன டைமுக்குள்ள அது முடிச்சிட்டாரு இல்லையா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அடுத்த படத்தையும் அவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் சதுர், செகண்ட் மகரம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது ஷூட்டில் இருக்குது. இடையில இந்த மகரம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ, அது ஐடியா பண்ணலாமா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டோம். கேட்கும்போது சொன்னார், இதை வந்து ஒரு ராக்ஸ் யூனிவர்ஸாக கொண்டு வந்துடலாம், நம்மகிட்ட ஒரு 4 ஸ்டோரி இருக்குது, அந்த 4 ஸ்டோரியும் ஒரு யூனிவர்ஸாக கொண்டு வரலாமா அப்படின்னாரு. கண்டிப்பாக கொண்டு வரலாம் ப்ரோ, அந்த ஸ்டோரி கொண்டு வர முடியுமா அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த 4 ஸ்டோரியுமே சூப்பரான இருந்துச்சு. அது ஒரு யூனிவர்ஸாக கொண்டு வரக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சு. அதனால் ஓகே பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் இந்த ராக்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ராக்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் மகரம் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது போக எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து எல்லா ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. அது போக இந்த யூனிவர்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இடையில அகஸ்டின் ப்ரோ, அசோக் இவங்களாம் சொன்ன மாதிரி என்னென்னா, இவங்கள இந்த ஒரு யூனிவர்ஸ்ன்னு சொல்லி வந்தாச்சு. சதுர், மகரம், இனி அடுத்தடுத்து எங்களுடைய ப்ராஜெக்டில் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே இவங்க இருப்பாங்க. இந்த டீம் அப்படியே இருப்பாங்க. அடிஷ்னலாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அகைன் அகஸ்டின்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய யூஎஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸ்டோரியும் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. அகைன் இந்த இயர் எண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஹாலிவுட் ஃபிலிம் வந்து சைன் பண்ண போகிறார். அது போக ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட ஸ்டோரியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு, சீக்கிரமாக முடிச்சிடுவார். எஸ் ப்ரோ. அகைன் மகரம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த சம்மருக்கான ரிலீஸ் வந்து நாங்கள் சம்மரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இந்த கண்டென்ட் இருக்கும். இது ஓவர் பில்டப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டோ கிடையாதுங்க. ஏன்னா நானும் ஒரு என் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தை பார்க்குறதுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் இருக்குது. அதனால் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன்.
அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தானுங்க. படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. டீசரும் நல்லா இருக்கு இல்லையா, அதே மாதிரி படமும் நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை இருக்கும். ஏன்னா நீங்கள் சதுரில் பண்ண சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். மகரமும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம், அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பட் லீடர் ஆஃப் த டீம் அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 700+ VFX ஷார்ட்ஸ், இன்னொரு படத்தில் அடுத்து வரப்போகிற சீக்வலில் 1200 VFX ஷார்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லும் போது நிறைய மெனக்கெடுதல் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் த டிரெக்டர் ஆகஸ்டின் பிரபு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகரம் டீசருக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ், மைக் ஓகே கேக்குதா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்டு கம் டு த பாயிண்ட், நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் லீட் ரோல் மிஸ்டர் அஜித் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹீரோயினா இஷிதா ஷா. அண்ட் தென் அனதர் லீட் ரோல் அமர் ரமேஷ், நிர்மல், and then Sham, Ashok, and then cinematographer அமல் பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக், அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்துரு. ஸோ எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இது போக நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயமா ஜெய் ஜாக்சன் எனக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமுக்காக. அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆனி அண்ட் ஆதி, அண்ட் தென் அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரொடியூசர்கிட்ட என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ரிலீஸ்க்கு ப்ராசஸ்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டைம் டின்னரில் உட்காந்தும்போது, நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டோரிலாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஒரு 4 ஸ்டோரி அவர்கிட்ட நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், ஸ்டோரி எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருக்கே அப்படின்னு. ஆமாம் சார், இந்த நம்ம மார்வெல், டிசி இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்தது. அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் இருக்குது, எல்லா 4 கதையிலுமே இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நல்லா இருக்குது, ஓகே தான், பட் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சியூ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்சியூ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது அதை பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாக அவர் ஆரம்பிப்பார்னு அவர் நினச்சி பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் அந்த படத்தோட சக்ஸஸ் அதை பெருசாக கொண்டு வர அது வழிவகுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்சிஓ அப்படின்ற ஒரு, அதாவது குறிப்பாக நம்ம தமிழ் நமக்கேற்ற மாதிரி எப்படி மார்வெல் ஹாலிவுட்டில் மார்வெல் டிசி அப்படி இருக்கோ, அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா எல்சிஓ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி, இதெல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்கணும், நிறையா மல்டிபிள் ஆக்டர்ஸ்லாம் சேர்த்து பார்க்கணும், இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் பார்க்கணும், நமக்கும் ஒரு ஆசை இருந்தது இதில். ஸோ அதுதான் அவரும் ஆசைப்பட்டார். பட் இன்றைக்கி அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரில. அதாவது காரணம்னா அவரால் முடியும், பட் என்னென்னா இன்றைக்கி விஜய் சார் அரசியல் போயிட்டார், இதுதான் லாஸ்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ நம்ம எல்லோரும் எல்சிஓ அப்படின்னு நம்ம அவர் தானே மெயினாக இருந்தார். ஸோ அவர் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, சரி அதுக்கப்புறம் அவர் படம் எல்சியூவில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கும் போது அவர் அடுத்தடுத்து ஸ்டாண்ட் அலோனாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நமக்கு என்னடா எல்சியூ வரும்னு நினச்சோம், எல்லாமே ஸ்டாண்ட் அலோனாக போயிட்டே இருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும் இது அவர் சொன்னார், இப்படி இருக்க தோணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா? ஸோ ஒரு கேள்விக்குறி தானே. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்களாலே முடியல, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் உண்மை தான், பட் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அது ரொம்ப ரிஸ்க்கு தான் எனக்கு தெரியும். பட் தியர் லெஜண்ட் அவங்களோடதுல. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு கிடையாது, அவங்களால இப்போ சூழ்நிலைகள் இல்லை. அப்போ நமக்கு அதே மாதிரி வந்துடும்ல, நீங்கள் பாட்டுக்கு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு உங்கள் சௌரியத்துக்கு கதையை எழுதிட்டிங்கன்னா அதை கொண்டு வரணும்ல. இதுக்கு காரணம் என்னென்னா, இல்லை சார் பண்ண முடியும், ஆனால் நான் வேறு மாதிரியான பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளான் சொன்னேன். அந்த பிளான் சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சுது, ஓகே அப்போ இது நம்மளால் முடியுமா, முடியும்.
ஆனால் அதை குயிக்காக பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரே எனக்கு ஒரு காரணம் சொன்னார். என்னென்னா ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் கதை, நம்ம என்றைக்குமே டேரக்ஷன்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கதையெல்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நிறையா கதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபில்மை வந்து ஒரு ஏலியன் ஃபில்மை நான் டெவலப் பண்ணியிருந்தப்ப அந்த ஃபில்மை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டீட்டெயிலாக ஒரு சீக்வன்ஸாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு நாள் ஒரு படத்துக்கு போனோம், ஏலியன் கவனன்ட்னு ஒரு படம். ஸோ அந்த படம் போனதுக்கப்புறம் அந்த சீன் வந்து நான் என்ன சீனை சொன்னனோ அது அப்படியே வருது. ஸோ அதுக்காக வந்து அவங்க என் கதையை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது, அவங்களாம் பெரியது ரிட்லி ஸ்காட். பட் என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அதை கொண்டு வரன்ற ஒரு டைம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு தாட், ஒரு கதை இருக்கோ ஒரு சீனோ அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு தோண ஆரம்பிச்சோம், அவங்க முந்திப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டே எடுத்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட அடிக்கடி சொன்னனால தான் அவர் சொன்னார், சரி நீங்கள் இந்த பிளான்லாம் நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணலாம் சார். அப்போ அவர் இப்போ லாஸ்ட் ஒரு 1 month கூட இருக்கும். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் காலத்துலலாம் வரும், இந்த ஒரு வில்லன் இருப்பார், இதெல்லாம் சொன்னேன். இது வந்து இந்த வாரணாசி படத்தோட அது வந்த இதை வச்சு நான் சொல்கிறேன், அது மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த படம் நான் சொன்ன கதை அப்படின்னு இல்லை, அந்த தாட்டில் நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு கதையை எப்பயுமே டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணேன். ஸோ அது வாரணாசி மாதிரி இருந்ததும் போது அவர் சொன்னார், ராஜமௌழி எங்கே என்னையோ பார்த்துருக்கு, அப்புறம் நான் வேணா அவரை பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்னென்னா எதாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மகரம் முன்னாடி பண்ணலாம். அப்போ நாங்கள் சதுர் ஃபில்ம் பண்ணியிருக்கோம், சதுர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பண்ணலாம் போது இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சதுருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னால், அப்போ பண்ணிடலாமே அப்படின்னா. சார் பண்ணலாம்லாம் கிடையாது, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சதுர் நம்ம பண்ணிட்டோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணோம். இல்லை, நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக பாட்டும் அப்படிலாம் வேணாம், நம்மளோட ஒரிஜினல் பொட்டன்ஷியலை போடுவோம், கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை எடுங்க, ஆனால் குயிக்காக எடுங்க, குயிக்காக எடுத்தால் நான் ரெண்டையும் பண்ணுறேன், இல்லைனா எனக்கு தான் தேவையில்லாத அமௌண்ட் இது செலவு அப்படின்னு. ஆனால் அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்னை நம்பி அவர் பாட்டுக்கு விட்டார், அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்காக கண்டுக்கவே இல்லைன்னு இப்போ கூட அவர் நல்லா பேசுவார், பட் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணார். ஆனால் என்னை ரூமில் வச்சு கேட்குற கேள்விலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக கேட்பார். இங்கே வேணா ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரூம்குள்ளே விட்டு நீ கேள்வி கேட்பார், இது என்ன பண்ண, இந்த அமௌண்ட்டு இதில் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பார். சாரி ப்ரோ. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மகரம் படம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா எல்லாரும் தான். என்னோட அமர் ரமேஷ், என்னோட ஆக்டர் அஜித், அண்ட் தென் நிஷிதா ஷா, எல்லாரும், அசோக், எவ்ரி ஒன், எல்லாருமே முக்கிய காரணம். பட் எல்லாரோட முக்கிய காரணம் என்னோட ப்ரொடியூசர் ராம் மணிகண்டன் சார் தான். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ சரி ஓகே பண்ணிடலாம், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் அண்ட் தென் தூத்துக்குடி அந்த மாதிரி கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நாங்கள் ஷூட் போயிருந்தோம். ஷூட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து கடலுக்குள்ளேயே தான் நாங்கள் எடுத்தோம். ஃபுல்லாக டீப்பாக கடலில் போய் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி ரொம்ப செக்யூராக ஆட்கள் எல்லாமே கூப்பிட்டு தான் போய் எடுத்தோம். நாங்கள் நல்லா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்லாம் நல்லா முடிச்சு ஒரு 10 days இருக்கும். 10 days கழிச்சு, ஆனால் பயங்கர ரிஸ்க்கு. ஏன்னா நாங்கள் என்னென்னா ராமேஸ்வரம் போகும்போது 2 கடல் இருக்கும். இந்த பக்கம் கடலில் பார்த்தீங்கன்னா அலையே வராது, இந்த பக்கம் பயங்கரமாக அலை இருக்கும். சரி, இந்த பக்கம் அலை அதிகமாக இருக்கின்றனால இந்த பக்கம் வச்சு எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் இந்த பக்கம் பிளான் பண்ணி ஷூட்டுக்கு போகிறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த பக்கம் அலை இல்லாமையும் இங்கே அலை வந்துருச்சு. வேறு வழி இல்லை, சரி போகணும் ஷூட்டுன்னு போய் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி ராமேஸ்வரத்தோட அந்த சைடில் எடுத்தோம். அதில் நாங்கள் ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு ஒரு வாரம் இருக்கும் முடியும் போது, முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு அப்புறம் மண்டாடின்னு சொல்லி சூரி சாரோட படம் போச்சு. அந்த லொக்கேஷனில் நாங்கள் அப்போ ஷூட் பண்ணோம் ஒரு 10 days 1 week பிஃபோர். அவங்களோட கேமராலாம் உள்ளே விழுந்துருச்சு. அவனோட அசோசியேட் டைரக்டர் தான் கூப்பிட்டாரு, தெரியுமா நம்ம போன ஷூட் பண்ண இடத்துல வந்து இந்த மண்டாடி டீமோட கேமராலாம் விழுந்துருச்சுன்னு எனக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டார். அதை எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி அதில் மாட்ட வேண்டியது நாங்கள் தான். அப்போ தான் நினச்சேன், ஐயோ, அதாவது அவங்க அவ்வளோ பெரிய டீமு, அவ்வளோ கேமரா, அந்த எக்யூப்மெண்ட், அது உள்ளே விழுந்ததுன்னா அதோட காம்பன்சேட் பண்ணணும், எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகும். நம்ம பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ லாக்கு. அவ்வளோதான், ப்ரொடியூசர் வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துருவார், அதாவது இந்த லைஃப் டைமே குத்தகைக்கு எடுத்துருவாருன்னு நினச்சி எனக்கே ஒரு பயமாயிருச்சு, ஆகா நான் மாட்ட வேண்டியது அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய டீமால் பேலன்ஸ் பண்ண முடியும், ஆனால் எங்களை மாதிரி சின்ன டீம் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்டை போய் உள்ளே எடுக்கிறோம்னா மாட்டினோம்னா ஒட்டுமொத்த லைஃப் எங்களுக்கு காலி. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க,
உங்களை தான் நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இப்போல்லாம் அந்த ரிப்போர்ட் பண்ணுறோம். பட் அந்த ஷூட்டில் எங்களுக்கு நிறைய கனவு இருக்குது. பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்லாம் இல்லாமல் இதில் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம்னு ஒன்று பிளான் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போய் எடுத்தோம். ஸோ அந்த கடலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே எடுத்தோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதை நம்மளோட படத்தை பற்றி கொஞ்சம் வந்துடலாம். இந்த படத்தில் நாங்கள் இந்த கடலை ஏன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டு, கிங்காங், டைனோசர் ஃபில்ம்ஸ், அப்புறம் டீப் ப்ளூ சி இந்த மாதிரி மான்ஸ்டர் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே இதுக்கு பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி படம். நீங்கள் மெக் படம் இங்கிலீஷில் வந்திருக்கோம், மெக்லடான் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஷார்க்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட் பயங்கர பெருசாக ஒரு பெரிய கப்பல் சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த படம் அந்த டீப்பாக, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மைண்டு வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே வந்துடவே கூடாது. அப்படின்றனால தான் கடலில் போய் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம். ஸோ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த படம் நீங்கள் டீசரில் இன்னும் பார்க்கல, நீங்கள் பார்த்தது ஒரு மான்ஸ்டர், அது வந்து ஒரு ஷார்ட். பட் அதோட ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் இன்னும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் இருக்கும். அந்த மெக்லடான் கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அஜித் இருக்கார். அஜித் வந்து ஒரு 6 ஃபீட் இருப்பாருன்னு வச்சிங்களேன். அந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட 100 மடங்கு பெருசாக இருக்கும். அவருக்கும் அந்த ஷார்க்குக்கும் ஒரு 1-on-1 ஃபைட் மாதிரி கிளைமேக்ஸில் இருக்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா ஓகே, பட் நம்ம அஜித் பிரதர்னா சின்ன ஆர்டிஸ்ட்னா டே என்னடா அப்படி நம்மளே கேட்டுருவோம். பட் அந்த மாதிரியான தாட் வரக்கூடாது. நம்ம ஒரு பெரிய ஷார்க் கிட்ட மாட்டினா எப்படிலாம் தப்பிப்போம் போராடுவோன்றதை நாங்கள் அழகாக காட்டியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த கடலுக்குள்ளே ஒரிஜினலாகவும் ஃபுட்டேஜஸ் எடுத்து அதை ட்ராக் பண்ண முடியாமல் ஒரு போட்டெல்லாம் அனுப்பி அதை ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் சிஜி எல்லாம் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கோம். சிஜி தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் குவாலிட்டியாக இருக்கும், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸில் அஜித் நல்லா பண்ணியிருப்பார், பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்ட் தென் இதில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடல் கண்ணியை பற்றி நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதில் கடல் கண்ணியெல்லாம் காட்டுறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கும். ஹாட்டாக தான் நாங்கள் காட்டியிருக்கோம். ஏன்னா கடல் கண்ணினா எனக்குலாம் ஒன்று ஒன்றா தோணும். ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் தோணும், அந்த மாதிரி தோணாது, எல்லாருக்கெல்லாம் ஒரு சிலது தோணும். ஸோ நல்லா சின்ன வயசில் நினச்சேன், ஒரு மெர்மெய்ட்லாம் பார்த்து இந்த மெர்மெய்ட்லாம் பார்த்து நம்ம எதாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது எல்லாமே அது சின்ன சின்ன புட்டிங்காக போட்டு ஒரு மெர்மெய்ட் மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட் மாதிரி படமாக தெரியவே தெரியாது. நீங்கள் டீசரில் பார்த்த விட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ஓவர் பில்டப் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம், மனசார ரொம்ப டீப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஷன் சீன் எப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆர்மி கிட்ட மாட்டிப்பார். அந்த ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஆர்மியவே தும்சம் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஹீரோ யாராவது ஏற்றுக்க மாட்டாங்க, பட் அதை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லி அதில் நிறையா விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைவ் அண்ட் ப்ளஸ் நிறைய விஎஃப்எக்ஸ் மோஷன் கேப்சர்ஸ் அது எல்லாமே பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்த கார் ஆக்ஷனில் ஒரு ஐ திங்க் ஒரு 1% தான் வந்திருக்கும், இது பார்த்துருப்பீங்க டீசரில். பட் ஃபிலிமில் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ அதுக்காக அஜித் வந்து அந்த எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே சும்மா இப்படி உட்காந்து ஓட்டுறதே ஏதோ அந்த ஆர்மியும் அடித்து உடச்சிக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக பண்ணியிருந்தார். நான்லாம் நினச்சேன் டே கொடுக்குறதுக்கு மேலேயே நடிக்கிறீடா அப்படின்னு நினச்சது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 1 minute கிளைமேக்ஸ் ஓகே, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய பில்டப்பாக சொல்கிற மாதிரி இருக்க வேண்டாம். பட் படத்தில் கிட்டத்தட்ட 700 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுக்கும் ரொம்ப மெனக்கெட்டு நல்லா எல்லோரும் மெனக்கெடுவாங்க. பட் இதை நாங்கள் ரொம்ப டீப்பாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட்டுன்னு எந்த ஒரு இடத்துலையும் வரவே வேணாம். ட்ரெய்லரில் பார்க்குறது, டீசரில் பார்க்குறது நீங்கள் பார்த்து, பட் இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 to 20 டேஸில் ஃபுல் அவுட் எடுப்போம். ஸோ அது ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ரெண்டரிங் ப்ராசஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மாதமாக ரெண்டரிங் மட்டுமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 சிஸ்டத்தில் ரெண்டரிங் போயிட்டே தான் இருக்குது. எல்லாமே பயங்கர ஹையர் சிஸ்டம்ஸ். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இந்த படம் வந்து சம்மரில் பிளான் பண்ணியிருக்கோம். இது மித்தாலஜி, ஒரு சைஃபை, ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சம்மருக்கு வரும்போது வீட்டில் உள்ள
பொடுசு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரையும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் படத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எலமெண்ட் எல்லாமே வச்சுருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா என் படம் இப்படி தான் இருக்கும், நீ நீ உனக்கு வந்து இப்போ பார்க்க முடியாது, உனக்கு புரியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுக்கிறதே மக்கள் நீங்கள் பார்க்குறதா, நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் தான் வந்து படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்ன எது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு குக் பண்ணுவோம். அந்த குக்கிங்கில் வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செய்வோம். செஞ்சுட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டே இருப்போம். நல்லா இருக்கா, நம்ம செஞ்சது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஃபில்மை வந்து எங்களை மனசார நல்லா டீப்பாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்கிற வரைக்கும் எங்களோட இது இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லை என்னன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் வழி நடத்தி இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொன்னாலும் அதை சரி பண்ணி அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஒத்துழைச்சு இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுங்க, எழுதி நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. சேர்த்துட்டு எங்களுக்கு ஒரு லைஃப்பை ஓப்பன் பண்ணுங்கள். சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், சின்ன டீம். பட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க, நல்லபடியாக எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தனித்தனியாக நான் தேங்க்ஸ் சொல்கிறது அதை உங்களுக்கு டைமும் வேஸ்ட் பண்ண வேணான்னு தெரியுது. ஸோ அதனால தான் மொத்தமாக எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் என்னோடய டைரக்ஷன் டீம் மட்டும் நான் மேலே கூப்பிட்டுக்கிறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆனி, என்னோட அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் அண்ட் ஆதித்யா. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் படத்தை பற்றி சொல்லிடுறேன். படத்தை பற்றி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் இருக்குது. அந்த மான்ஸ்டரை சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட் சீன். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜேசிபிலாம் வச்சு மேலே கட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துருக்கு. ஏன்னா ஒரு ஹெலிகாப்டருக்கு மேலே நின்று ஒரு ஒரு 50-80 அடியில் நல்லா பெரிய ஷார்க்கை ஒரு ஹெலிகாப்டரை வச்சு நம்ம பண்ணும்போது அது எப்படி எடுக்குன்னு சொல்லி கடலில் போய் நாங்கள் ஜேசிபி எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ தூரத்து மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த படத்தோட ப்ளஸ். நீங்கள் மகரம் படம் ஏன் பார்க்கணும்னா கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலை. பட் என்னென்னா நீங்கள்லாம் பார்க்கணுன்றதுக்காக அதை ரசித்து எடுத்திருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் மாதிரி இருக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய படத்துக்கும் 150 ரூபா தான் டிக்கெட்டு, சின்ன படத்துக்கு 150 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ வந்து உங்களை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதுக்கு ஒர்த்தாக பண்ணியிருக்கோம். பட் நான் எதோ சொல்கிற மாதிரி மற்றவங்களை சொல்ல 150 இல்லை ஆக்சுவலாக என்னென்னா கதையை சொல்கிறதுக்காக இல்லை, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு என்ன இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. ஓப்பனாக சொன்னால் ஆர்டிஸ்ட் டேரக்டராக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், இப்போ தானே புதுசு. ஸோ எங்களுக்கு யாருக்குமே ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு ப்ரொஃபைல் தெளிவாக இல்லை. ஸோ அதனால தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய கதைகள் படத்தை பற்றி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கால் அப்பான் அதர் டீம்மேட்ஸ் ஃபார் த டீசர் லான்ச் அப்படின்னு நினைக்கிறேன். பிஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் மொழிபெயர்த்த பிஜேஷ் அவர்கள். அடுத்தபடியாக த ஏடி டீம் ஆனி அண்ட் ஆதித்யா அவர்களை மேடை கழிக்கிறேன். த அசோசியேட் டைரக்டர் செந்தில் அவர்களை மேடை கழிக்கிறேன். அண்ட் ஆக்டர் ஜெய் ஜாக்சன் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக குவாலிட்டி ஃபிலிம்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இப்போது டீசர் லான்ச் நடக்க போகுது. ராக்ஸ் நேச்சர் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மகரம் திரைப்படம் சம்மர் ரிலீஸ். மகரம் திரைப்படம் பழக்குழுவினராக